லீலைகள் கேட்குறோம், கதைகள் கேட்குறோம், நிறையா படிக்கிறோம். ஆனாலும் வந்து கார்னர் ஆஃப் த மைண்ட்ல அந்த சின்ன அக்செப்டன்ஸ் வரமாட்டேங்கிறது. ஸோ அது ஏன் வரல? 1 அண்ட் 2 வந்து அதை எப்படி கொண்டு வரலாம்? எல்லாத்தையும் நான் பண்ணுறேன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஒரு கார்னர் ஆஃப் த மைண்டில் அந்த ஈகோ, பகவான் சொல்கிற மாதிரி அந்த ஈகோ தென் ஐ கோ அப்படிங்கிறார். ஈகோ இருந்துடுத்து அப்படின்னா தென் எனக்கு இடம் இல்லைங்க. நீ அதை எடுத்துட்ட அப்படின்னா ஐ வாண்ட் பீஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. சாமி அடிக்கடி சொல்கிறது. ஐங்கிறது எடு, வாண்ட்டுங்கிறது டிசையர், அதை எடு, பீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து வெறும் பீஸில் தான் இருக்கணுமே தவிர இந்த ஐ வாண்ட் அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வேர் தேர் இஸ் ஈகோ தென் சாமிக்கு இடமே கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாத் அண்ட் சரண்டர் டு த மைண்டில் வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது. ஓகே. தே ஆர் நாட் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்ஸஸ். அது வந்து மனுஷனோட சாதனையும் சாதகத்தையும் இறக்கி விடுமே தவிர அது ஒரு ஸ்டெப்பு கூட ஏற்றி விடாது. இங்கே நம்ம அந்த லெட்டரோட கண்டென்ட்டில் பார்த்தேன்னா டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த லெட்டர் கடைசியில் பார்த்தேன்னா, அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதை வந்து சுவாமி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். இட் டசன்ட் கம் ஃப்ரம் அவுட் சைட், நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது தான். நம்மளுக்கு நல்லது கெட்டது எதுன்னு 6 அறிவு கொடுத்துருக்கிறது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி அனிமல்கிட்டேருந்து நம்மளை வித்தியாசமாக இருக்கிறதுக்கு டிஸ்கிரிமினேஷன்ற பவர் தான் சுவாமி கொடுத்துருக்கார். அதனால் இது பண்ணினா பகவானுக்கு பிடிக்கும், எது பண்ணினா பகவானுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம எந்த வேலை பண்ணினாலும், அவரோட பூஜை பண்ணினா மட்டும் இல்லை, நம்ம சாமி சொல்கிறார், நீ ஆஃபீஸில் வேலை பண்ணாலும் என்ன யோசிச்சுன்னு பண்ணு, எனக்கு சரண்டர் பண்ணிவிட அந்த ஒர்க்கை, ரிசல்ட்டை எதிர்பார்க்காது, நான் கொடுக்குறேன் உனக்கு.